புதிய தலைமைச் செயலக கட்டுமானத்தில் முறைகேடு நடந்திருப்பது குறித்து தொடரப்பட்ட வழக்கில் ஊழலை முழுமையாக மூடிமறைக்க விடியா திமுக அரசு முயற்சித்து வருவது நீதிமன்றத்தில் அம்பலமாகியுள்ளது. கடந்த 2006-2011 ஆண்டு திமுக ஆட்சியில் கருணாநிதி தலைமையில் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டது. முதலில் 200 கோடிக்கு டெண்டர் விடப்பட்டது. இதனை 450 கோடி ரூபாயாக இரட்டிப்பாக்கி மீண்டும் அதே நபருக்கு டெண்டர் வழங்கப்பட்டது. இதன் மூலம் அப்பட்டமாக டெண்டர் விதிமுறைகளை மீறி உள்ளதும் முறைகேடுகள் நடந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. இத்தனை பிரச்சனைகளோடு 2010 ஆண்டு மார்ச் 13 புதிய தலைமைச் செயலகம் திறக்கப்பட்டது. இதனையடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தலைமைச் செயலகம் கட்டப்பட்டதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தலைமையில் 2011 ஆண்டு டிசம்பரில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இதில் கருணாநிதி, துரைமுருகன் ஆகியோரிடம் விசாரணை நடத்த இருந்த நிலையில் கருணாநிதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கை வாபஸ் பெற்றார். இதன் மூலம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது தெரிகிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியன் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கவும் ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி ஆணையத்தை கலைத்தும் உத்தரவிட்டார். இதனையடுத்து கருணாநிதி மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன் ஆகியோரை இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக முறையீடு செய்யப்பட்டது. குறிப்பாக அரசு தரப்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருப்பதை காரணம் காட்டி அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் தன்னையும் மனுதாரராக இணைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16 விசாரணைக்கு வந்தபோது திமுக தரப்பில் 2 முறை நீதிமன்றத்தில் யாரும் ஆஜராகாததால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார் மற்றும் ஆர். அருள்முருகன் ஆகியோர் 28 இந்த வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தற்போது முதல்வராக உள்ள ஸ்டாலின் தனது தந்தை கருணாநிதியை போலவே அதிகாரத்தை பயன்படுத்தி தன் மீதான வழக்கிலிருந்து விடுவிக்க முயற்சித்து வருகிறார். புதிய தலைமைச் செயலகத்தில் ஊழல் நடைபெற்றுள்ளது உறுதியாக தெரிகிறது. அதே நேரத்தில் CAG அறிக்கையும் ஊழல் நடந்தது குறித்து அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அரசு தரப்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை திரும்பப் பெறுவதாக காரணம் காட்டி திமுக அரசு தரப்பில் இதில் அவசரம் காட்டுவதை பார்த்தால் ஒட்டுமொத்தமாக புதிய தலைமைச் செயலக கட்டிட ஊழலை மூடிமறைக்கும் செயலில் திமுக அரசு ஈடுபட்டு வருவது அம்பலமாகியுள்ளது. இந்த வழக்கானது பிப்ரவரி 1 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.